ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் போயிட்டு கொஞ்சம் பேஷன் ஃப்ரூட் பழுத்திருந்தது. அதெல்லாம் பறிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். இப்போ மழைலாம் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. மழைனால அந்த டைமில் நிறைய பேஷன் ஃப்ரூட் வந்தது, பட் அதெல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ இன்றைக்கி நம்ம போய் பறிக்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். பேஷன் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு மெயினாக ரொம்ப நல்லது. அதேமாரி நம்மளோட ப்ளட் சுகர் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணி வைக்கும். அதேமாரி நம்ம ஸ்கின்க்கு வந்து நல்லது. அப்போது அந்த மாதிரி ஹெல்த்தி ஒரு ஃப்ரூட் தான் வந்து பேஷன் ஃப்ரூட்டு. பேஷன் ஃப்ரூட்டு 2 டைப்ஸில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இப்போ நான் காட்டுறேன்னா அது வந்து ஃபுல் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அது எல்லோ கலரில் இருக்கும். ஆனால் இன்னொரு பேஷன் ஃப்ரூட் இருக்குது, அது வந்து டார்க் மஜந்தா கலர் இல்லை டார்க் பிளாக் கலரில் வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து பறிச்சிருக்கோம். இதுக்கு ரேட்டும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நல்ல ரேட் இருக்குது. இது கூடுதலாயிட்டு விளையுന്നത് மலைப்பிரதேசங்களில் தான். இதுக்கு வந்து டிமாண்டு அதிகம். அதேமாதிரி ப்ரெஷர் சுகர் உள்ளவங்களுக்கு இது பெஸ்ட் மெடிசின் சொல்லலாம். இதோட இலை இருக்குல்ல, அது வந்து அந்த லீஃப் வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா தெளிச்சிட்டு அந்த வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் லெவல் நல்லாவே குறையும். ஸோ அப்படி இருக்கிறவங்க மறக்காமல் இந்த ஃப்ரூட் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. அப்போ இந்த ஃப்ரூட் சாப்பிட்ருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இஷ்டப்பட்டிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.